ஒரு அமைதியான இரவு. வானம் கருநீல நிறத்தில் அழகாக விரிந்திருந்தது. ஆயிரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் மெதுவாக மின்னிக் கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. அது மற்ற நட்சத்திரங்களை பார்த்தது. அவை பெரியதாகவும் மிகவும் பிரகாசமாகவும் இருந்தன. அந்த சிறிய நட்சத்திரம் மெதுவாக சொன்னது, நான் மிகவும் சிறியது. என் ஒளி யாருக்கும் தெரியாது. யாரும் என்னை பார்க்க மாட்டார்கள். அது சோகமாகி தன் ஒளியை கொஞ்சம் குறைத்தது. அதை கவனித்த ஒரு பெரிய நட்சத்திரம் அருகே வந்தது. அது மென்மையாக கேட்டது, ஏன் சோகமாக இருக்கிறாய்? சிறிய நட்சத்திரம் பதில் சொன்னது, நான் சிறியது. நான் பிரகாசமில்லை. என் ஒளி பயனற்றது. பெரிய நட்சத்திரம் சிரித்தது, கேள், இந்த வானத்தில் ஒவ்வொரு ஒளியும் முக்கியம். நீ இல்லாமல் இந்த வானம் முழுமையல்ல. சிறியது என்பதால் உன் ஒளி சிறியது ஆகாது. நம்பிக்கையுடன் ஒளிரு. அந்த வார்த்தைகள் சிறிய நட்சத்திரத்தின் மனதில் ஒலித்தன. அதே இரவு பூமியில் ஒரு சிறுவன் தனது வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் சோகமிருந்தது. அன்று அவன் பள்ளியில் தோல்வியடைந்திருந்தான். அவன் மெதுவாக சொன்னான், நான் ஒன்றும் செய்ய முடியாதவன் போல் இருக்கிறேன். என்னால் முடியாது. அவன் வானத்தை பார்த்தான். அவன் கண்கள் அந்த சிறிய நட்சத்திரத்தின் மீது விழுந்தது. அவன் முகத்தில் மெதுவாக புன்னகை மலர்ந்தது. அந்த நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கு. சிறியதா இருந்தாலும் ரொம்ப பிரகாசமா மின்னுது. அந்த வார்த்தைகள் வானத்திலிருந்த சிறிய நட்சத்திரத்துக்கு கேட்கும் போல் இருந்தது. அது மகிழ்ச்சியடைந்தது. நான் ஒருவருக்கு மகிழ்ச்சி தந்தேன். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒளிரத் தொடங்கியது. அதன் ஒளி சிறுவனின் முகத்தில் பிரதிபலித்தது. அந்த சிறுவனும் தன்னம்பிக்கை பெற்றான். அவன் உறுதியுடன் சொன்னான், நானும் முயற்சி செய்தால் நானும் பிரகாசிக்கலாம். அன்று முதல் சிறிய நட்சத்திரம் தன்னை குறைத்து நினைக்கவில்லை. அது தினமும் நம்பிக்கையுடன் ஒளிர்ந்தது. அதேபோல் அந்த சிறுவனும் தினமும் முயற்சி செய்தான். அவன் படித்தான், அவன் பயிற்சி செய்தான், அவன் நம்பிக்கையை விடவில்லை. சில நாட்கள் கழித்து அவன் தேர்வில் வெற்றி பெற்றான். அவன் வானத்தை பார்த்து சிரித்தான். அந்த சிறிய நட்சத்திரமும் மேலிருந்து பிரகாசமாக மின்னியது. வானத்தில் ஒரு சிறிய ஒளி, பூமியில் ஒரு பெரிய மாற்றம். நம்மால் சிறியதாக இருந்தாலும் நம்முடைய ஒளி முக்கியம். தன்னம்பிக்கை இருந்தால் நாமும் பிரகாசிக்கலாம்.